ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். 110 விதியின் கீழ் அவர் பேசினார். அடிப்படை உரிமைகளுக்காக மத்திய அரசிடம் பெரிதும் போராட வேண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வால் பொதுக்கல்வியானது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வால் பொதுக்கல்வி பாதிக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில சுயாட்சி தொடர்பாக மத்திய மாநில அரசுக்கு இடையிலான உறவை மேம்படுத்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அமைக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். இடைக்கால அறிக்கையை இந்த குழு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான இந்த குழு ஜனவரி மாதத்தில் இந்த இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குழுவில் உறுப்பினர்களாக மு நாகநாதன், அசோக் வரதன் ஷெட்டி ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வால் பொதுக்கல்வியானது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜிஎஸ்டி வரி மூலம் மாநிலங்கள் வரி வருவாய் ஈட்டக்கூடிய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைந்திருக்கிறார். மரியரீகன், முதலமைச்சர் இன்று சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய இந்த அறிவிப்புகளை, குறிப்பாக குழு அமைக்கப்பட்டுள்ளது குறித்து நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அந்த அறிவிப்பு குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மோகன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானமானது தற்பொழுது சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 1974ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மாநில சுயாட்சி தொடர்பான வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினார். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டிலிருந்து மாநில உரிமை சார்ந்த ஒரு விவகாரமானது பெரிதுபடுத்தப்பட்டிருக்கிறது. மத்தியில் பாஜக 2014 ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இருந்தே மாநில அரசுகளை ஒடுக்கக்கூடிய அல்லது மாநில அரசுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு செயல்படுகிறது என்கிற விமர்சனமானது பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களால் முன்வைக்கப்படுகிறது. அதில் சிபிஐ, அமலாக்கத்துறை, அதே மாதிரி ஆளுநர்கள் மூலமாக பல்வேறு வகையில் இடையூறு ஏற்படுத்தப்படுவதாக விமர்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து இதற்கு எதிரான பல்வேறு தீர்மானங்களும் இதற்கு எதிரான பல்வேறு எதிர்வினைகளும் முக்கியத்துவமாக பேசப்படுகின்ற நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய மாநில அரசுகளினுடைய உறவு சம்பந்தமான ஒரு பரிசீலனைக்காக குரியன் ஜோசப் தலைமையில் குழு ஒன்றை அமைப்பதாக ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருக்கின்றார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது பற்றி நம்முடைய பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராஷ் ஷியாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தராஷ் ஷியாம், இது இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது? குரியன் ஜோசப் தலைமையிலான இந்த குழு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அரசுகளுக்கு இடையேயான உறவு. ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். குரியன் ஜோசப் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழு பற்றியான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். மாநில உரிமையை காக்கக்கூடிய இந்த பணியை இந்த குரியன் ஜோசப் தலைமையிலான குழு அமைக்கப்படுவதாக கூறப்பட்டது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மத்திய மாநில அரசுகளினுடைய உறவை பற்றிய ஆராய்ச்சியை இழங்குவதற்காகவும் இது பற்றிய நிலைப்பாட்டை அறிவதற்காகவும் ஒரு குழுவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அறிவித்திருக்கின்றார். குரியன் ஜோசப் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவானது மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகள் பற்றி ஒரு அம்சத்தை இவர்கள் விரிவான அறிக்கையாக ஜனவரி மாதம் இறுதிக்குள் வெளியிடுவார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். 1974 மத்திய மாநில அரசுகளினுடைய உறவை பற்றி அறிந்து கொள்வதற்காக அப்பொழுது முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் ராஜமன்னார் குழு அறிக்கை கமிட்டியை அறிவித்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு தலைமையிலான குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் தரஷாமிடம் கேட்கலாம். தரஷாம், அந்த குரியன் ஜோசப் தலைமையில் குழு மத்திய மாநில அரசுகளினுடைய உறவு பற்றியான ஒரு அம்சத்திற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? எங்களது கல்லூரி காலகட்டத்து குழு ராஜமன்னார் குழு நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட 50 வருடம் அரை நூற்றாண்டை கடந்து விட்டோம். இன்னமும் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எப்போது வேண்டுமானாலும் இது பேசித்தான் தீர வேண்டும். காரணம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு என்பதிலே முக்கியமான விஷயம் அதிகார பகிர்வு, இரண்டாவது நிதி பகிர்வு. நிதி பகிர்வு பற்றிய விவகாரங்கள் எல்லாமே இப்போது வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றன. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை ஏதோ அவர்களாக பார்த்து கொடுப்பது போல, ஒரு தானம் கொடுப்பது போல நினைக்கிறார்கள். ஆனால் அதுல 2 இருக்கிறது. ஆப்ளிகேட்டரி ஷேரிங், பெர்மிசிவ் ஷேரிங் என்று சொல்வார்கள். மத்திய வரிகள் மீது சில வகையான வரிகளுக்கு மாநிலங்களுக்கு கண்டிப்பாக பகிர்ந்து அளித்தே ஆக வேண்டும். அது ஆப்ளிகேட்டரி ஷேரிங். இப்ப எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு. இப்ப வெளிநாடுகளில் இருந்து வருகிற பல்வேறு பொருட்கள் தீர்வை என்று சொல்கிறார்கள். இந்த தீர்வை இது பெர்மிசிவ் ஷேரிங். அது மத்திய அரசு நினைத்தால் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலும் இருக்கலாம். இந்த நிதி பகிர்வு இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வந்து விட்டது. எனவேதான் இத்தகைய குழுக்கள் மீண்டும் மீண்டும் நாம் அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சில விஷயங்கள் இருக்கின்றன. இப்ப உதாரணமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பயங்கரவாத தடுப்பு, அதுபோல குடும்ப கட்டுப்பாடு, சோசியல் எக்கனாமிக் பிளானிங், இதெல்லாம் மத்திய மாநில அரசுகள் ஓரளவுக்கு இணைந்து பணியாற்றுகின்றன. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிகார பகிர்வு என்ற வகையிலே மாநில அரசுகளின் அதிகாரங்களை பெரிதும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறது. சமீபத்தில் வந்த சுப்ரீம் கோர்ட் கவர்னர் தீர்ப்பு கூட ஒரு வகையில அது மறைமுகமாக மாநில அரசின் அதிகாரத்திலே ஆளுநர்கள் தலையிடுவதைத்தான் அது கண்டித்தது. கடைசியிலே குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்வகிக்க வேண்டிய நிலையில் வந்துவிட்டது. இந்த ராஜமன்னார் குழு கருத்தார் போல சர்க்காரிய கமிஷன் வந்தது 1983. இதே விஷயம் தான், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். அதுபோல 2000 ஒரு 88th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தோம். அப்போ திமுக மத்திய அரசு அங்கம் வைத்தது. அதாவது 1999 வாஜ்பாய் அரசு. இந்த 88th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொஞ்சம் இந்த 10th ஃபைனான்ஸ் கமிஷன் சம்பந்தமான சில பரிந்துரைகள் மட்டும் அமல்படுத்தப்பட்டன. 101 அமெண்ட்மெண்ட்ல நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்த பிறகு, ஜிஎஸ்டி வந்த பிறகு பெரும்பாலும் நமக்கான நிதி பகிர்வு, நிதி அதிகாரம் என்பது சுத்தமா இல்ல. மாநில அரசுகளிடம் நிதி அதிகாரமே இல்ல. எதை வைத்துக் கொண்டு மாநில மக்களின் அபிலாஷைகளை நம்ம நிறைவேற்ற முடியும்? இந்தியாங்கிறது நாடு, சிட்டிசன். மாநிலங்கிறது ரெசிடென்ட். நம்ம எல்லாம் இந்தியாவோட சிட்டிசனா இருக்கும், தமிழ்நாட்டோட ரெசிடென்டா இருக்கும். தமிழ்நாட்டோட ரெசிடென்ட் என்ற முறையில், தமிழ்நாட்டில் வசிப்போர் என்ற முறையில் நம்ம சில விஷயங்களை எதிர்பார்த்து சில கட்சிகளை ஆளுங்கட்சியாக தேர்ந்தெடுக்கிறோம், சில கட்சிகளை எதிர்கட்சியாக அமர வைக்கிறோம். அப்ப நம்ம எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த அரசுக்கு பணம் வேண்டும். ஆனால் ஜிஎஸ்டி ரெஜிம் வந்த பிறகு, இந்த 101வது அமெண்ட்மெண்ட்ல வந்த பிறகு அந்த பணம் வருவது என்பது சுத்தமாகவே நின்று விட்டது. ஆக இது போக மத்திய அரசு அவர்கள் நினைத்தால் பணம் கொடுக்கிறார்கள். இப்ப எஸ்எஸ் சம்பந்தமான நிதி பகிர்வு, PM ஸ்ரீ நீங்க அமல்படுத்தினா தான் நிதி தருவோம் என்று மிரட்டுவது, இப்படியான பல விஷயங்களுக்கு நாம் மீண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அது பற்றிய விவாதங்களை நாடு முழுவதும் உருவாக்குவதற்கு இன்றைய தீர்மானம் உதவும் என்பது எனக்கு கருத்து. தரஷாம், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த நீட் உள்ளிட்ட விவகாரங்களோ அல்லது நிதி பகிர்வு சம்பந்தமான விஷயங்களில் கூட ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதாக சொல்லுகிறார்கள். இது எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வாக இந்த குரியன் ஜோசப் தலைமையிலான குழுவினுடைய நடவடிக்கைகள் இருக்குமா? குழு முழு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு 2 வருடம் ஆகும். நடுவிலே நமக்கு ஒரு 2026 தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலை ஒட்டிய ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் இது முன்வைக்கப்படும். அதாவது அதிமுகவும் இதை ஆதரித்திருக்க வேண்டும்.
என்ன அவர் வெளிநடப்பு செய்திருப்பதை பார்த்தால் ஆதரிப்பதாக தெரியவில்லை. என்ன காரணம் என்றால் எம்ஜிஆரும் 1977 சட்டமன்றத்தில் இதைத்தான் வலியுறுத்தினார். அவர் சட்டமன்றத்தில் பேசிய ஆரம்ப கால பேச்சுகளிலே 2 விஷயங்களில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி. விரிவான கருத்துக்களை பதிவு செய்தார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுசாம். தகவல்களை தொகுத்து வழங்கினார் நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன். இருவருக்கும் நன்றி. மாநில